السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக சொல்லித்தந்த இஃப்தாரை நிறைவேற்றிவிட்டு இந்த இடத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரம் ஓய்வெடுக்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சில முக்கியமான விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்வது நம் எல்லோருக்கும் பயனளிக்கும் என்று நம்புகின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அற்புதமான பிரபஞ்சத்தை நாம் எல்லோருமே நாளாந்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வானம், பூமி, பூமியிலே இருக்கக்கூடிய படைப்புகள், அதிலே இருக்கக்கூடிய அழகான காட்சிகள், பயங்கரங்கள் என்று எல்லாவற்றையுமே நாம் நாளாந்தம் ஏதோ ஒரு வகையில் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் 2 இடங்களிலே சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தின் 16வது வசனத்திலும் சூரத்துத் துஹான் 44வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலும் சொல்லுகிறான், வமா خلقنا السماء والارض وما بينهما لاعبين. வானத்தையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியவற்றையும் நாம் வீணாக படைக்கவில்லை, விளையாட்டாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2 வசனங்களும் நாம் எல்லோரும் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய வசனங்களாக இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் எதையுமே அல்லாஹு தஆலா விளையாட்டாகவும் படைக்கவில்லை, வீணாகவும் படைக்கவில்லை என்று சொல்கிறான். இதை இன்னும் வலியுறுத்தும் முகமாக சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 190வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இன்ன ஃபீ இக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் சிந்தனை உள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பார்கள், ஒவ்வொன்றாக நோட்டமிடுவார்கள். கடலை பார்ப்பார்கள், மலையை பார்ப்பார்கள், ஆகாயத்தை பார்ப்பார்கள், பறவைகளை பார்ப்பார்கள், மிருகங்களை பார்ப்பார்கள், ஏனைய கோலங்களை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. எங்களுடைய இரட்சகனே, நீ இதில் எதையுமே வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தையும் அல்லாஹ் திட்டமிட்டு ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான் என்பதை புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனாலதான் சூரத்து ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு 5 இயல்களை பற்றி சொல்லுகிறான். உயிரியல், தாவரவியல், புவியியல், அதே போன்று விலங்கியல், இப்படி வானவியல் போன்ற 5 இயல்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. நிச்சயமாக அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் உலமாக்கள் என்று சொல்கிறான். அந்த விஞ்ஞானத்தை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் உலமாக்கள் என்று சொல்லுகிற இந்த வசனத்திற்கு சில தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லும் போது,
அல்லாஹ்வை புரிந்து கொண்டு ஈமான் கொண்ட விஞ்ஞானிகளைத்தான் இது குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய இந்த விசித்திரமான படைப்புகளை பார்த்து அதனுடைய நுணுக்கமான திட்டமிடலை பார்க்கிற ஒருவர் நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அவன் இதை வீணாக படைக்கவில்லை என்பதையும் புரிந்து கொள்கிறான். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதரர்களே, 2வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதீ خلق لكم ما في الارض جميعا. மனிதனை பார்த்து சொல்கிறான், அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் இருக்கிற அனைத்தையும் அவன் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். அப்ப பூமியிலே உள்ள அனைத்தும் மனிதனுடைய நலனுக்காக படைக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இப்படி சொல்லிவிட்டு சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் மனிதனை பார்த்து கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم அபஸா. உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வி எல்லாம் அல்லாஹ் கேட்கிற கேள்வி. உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். மீண்டும் நம்மிடம் நீங்கள் மீட்டப்பட மாட்டீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறான். இந்த கேள்வியின் மூலம் அல்லாஹ் தஆலா 2 விஷயங்களை சொல்கிறான். ஒன்று, மனிதன் இந்த உலகத்தில் வீணாக படைக்கப்படவில்லை. இரண்டாவதாக, மனிதன் இந்த உலகத்தோடு அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுவதில்லை. அவன் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற உண்மையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இப்ப மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை என்றால் அவன் படைக்கப்பட்ட நோக்கம்தான் என்ன? இதையும் படைத்தவனே சொல்லுகிறான். சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் சொல்லும் போது, வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கு அன்றி, இபாதத் செய்வதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்கிறான். ஆக மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் இபாதத் செய்வது. அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் இபாதத் செய்வதற்காக வேண்டி மனிதனை படைத்து, மனிதனுக்காக வேண்டி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹு தஆலா அமைத்துக் கொடுத்திருக்கிறான். இந்த உண்மையை மனிதனுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். நூற்றுக்கணக்கான ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான். அவன் கூறும்போது இதை பற்றி, வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ரசூலை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறான். எல்லா சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் தூதர்களை, நபிமார்களை அனுப்பி நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். நபிமார்கள் அந்த பணியை இந்த உலகத்திலே அவர்களால் முடியுமானவரை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளையிலே சில நபிமார் வருவார்கள், அவர்களோடு ஒரு சின்ன கூட்டம் தான் இருக்கும். சில நபிமார் வருவார்கள், அவர்களோடு 2-3 பேர் தான் இருப்பார்கள். சில நபிமார் வருவார்கள், அவர்கள் மட்டும்தான் வருவார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 950 வருடங்கள் இந்த கொள்கையை போதித்தார்கள். நீ படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அவர்களுடைய மகனுக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை, அவர்களுடைய மனைவிக்கும் ஹிதாயத் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பணியை பிரச்சாரம் செய்வது அவர்கள் மீது சுமத்தப்பட்டது. எனவே அவர்கள் இந்த பணியை முடியுமானவரை இந்த உலகத்தில் மேற்கொண்டு அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி அடைந்தார்கள். அவர்களை ஈமான் கொள்ளாமல் உலகம்தான் எல்லாம் என்று நினைத்தவர்கள் நாசமடைந்தார்கள். இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த கலிமாவை, நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை 23 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். 13 வருடங்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்தார்கள். 10 வருடங்கள் மதீனாவிலே பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றியாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள்.
அவர்களை மறுத்தவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் ஒருவனை இபாதத் செய்வது என்று சொன்னால் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே யாருமே வர முடியாது. அது அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான மலக்குகள் கூட அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களாக வந்த நபிமார்களும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அடைய முடியாது என்றால் அல்லாஹ்வுடைய ஏனைய அடியார்களில் யாராவது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அடைய முடியுமா என்கிற கேள்வியை நிறைய மக்கள் கேட்க தவறிவிட்டார்கள். எனவே என்ன செய்கிறார்கள் என்றால் அதிகமான மக்கள் மனிதர்களையும் மனிதர்களால் படைக்கப்பட்ட படைப்புகளையும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களை நீங்கள் உலகத்தில் பார்த்தால் வெளிப்படையாக மிக தெளிவாக அல்லாஹ்வை நிராகரித்துக் கொண்டிருப்பதையும் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை வணங்குகிறார்கள், மிருகங்களை வணங்குகிறார்கள், ஊர்வனவற்றை வணங்குகிறார்கள், அவர்களாக உருவாக்கி கொண்ட சிலைகளை வணங்குகிறார்கள். இப்படி அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் கவலையான விஷயம் என்னவென்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்த முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்களும் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் அல்லாஹ்வுடைய இடத்திற்கு நல்ல மனிதர்களை கொண்டு போய் இந்த சமுதாயம் வைத்து அல்லாஹ்விடம் ஏந்தப்பட வேண்டிய கைகளை அவுலியாக்களிடத்தில் போய் நின்று கெஞ்சக்கூடிய நிலைக்கு மாறிய போதுதான் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தின் முக்கியத்துவம் உணரப்படுகிறது. நிறைய பேர் தொழுகையின்பால் மக்களை அழைத்தார்கள், நோன்பு பிடிக்க சொன்னார்கள், நல்ல பண்பாடுகளை பின்பற்ற சொன்னார்கள். ஆனால் இந்த மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவன் அதை ஒரு நம்பிக்கையோடு ஒரு வணக்கமாக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனிடத்தில் போய் இது பிழை என்று சொன்னால், தவறு என்று சொன்னால் அவன் எதிர்க்க வருவான், அடிக்க வருவான், அவன் ஊரை விட்டு நம்மை துரத்து வருவான், அவனுடைய விமர்சனங்களுக்கும் ஏற்று பேச்சுக்களுக்கும் உள்ளாக வேண்டி வரும் என்கிற பயத்தில் நிறைய பேர் அந்த சைடை விட்டுவிட்டு மௌனமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள், தொழுகையின் பக்கமும் ஏனைய இபாதத்துகளின் பக்கமும். அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், பெரும்பாலும் நம்முடைய பிரதேசங்களில் குறைவாக இருந்தாலும் தென் மாகாணங்கள் போன்றவற்றில் நீங்கள் போனால், மேல் மாகாணங்களுக்கு போனால் பெரும்பாலும் எல்லா பள்ளிவாசல்களும் பாரம்பரிய பள்ளிவாசல்களிலே கபறுகள் கட்டப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. கொழும்பிலே தெவட்டக்காக, நீங்கள் கொழும்பிலிருந்து சதனை நோக்கி போனால் நிறைய தர்காக்கள் கட்டப்பட்டு அவற்றை மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்க முடியும். அப்படி கண்டியில் இருக்கிறது, குருநேகலையில் இருக்கிறது. இப்படி இலங்கையின் பல பாகங்களிலும் இந்த கபறுகள் கட்டப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று இந்தியாவுக்கு போனால் இந்தியாவில் இருக்கிற பாரம்பரிய பள்ளிவாசல்கள் ஒவ்வொரு பள்ளியிலுமே கபறுகள் கட்டப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது சாதாரணமான ஒரு இஷ்யூ அல்ல. ஒருவன் சில நேரம் தொழாமல் இருந்தால் அவனுடைய நிலை பற்றி இமாம்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இவனை முஸ்லிம் என்று சொல்ல முடியுமா இல்லையா? பெரும்பாலான இமாம்கள் அவனை முஸ்லிம் என்று சொல்லலாம் என்கிற கருத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் ஒரு கபர் அடியில் போய் நிற்கிறான் என்றால், மரணித்த ஒரு மனிதரிடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை கேட்கிறான் என்றால், மரணித்த மனிதர்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்கிறான் என்றால், அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கிறான் என்றால், ஒரு துன்பம் நேரும் போது யா முஹையத்தீன் என்று பக்தாதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அப்துல் காதிர் ஜீலானியை அழைக்கிறான் என்றால், இவன் செய்யக்கூடியது மிகப்பெரிய அநியாயமும் கொடுமையும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது அழகாக சொல்லுகிறார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விட வேண்டாம். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஏனென்றால் நிச்சயமாக இணை வைத்தல் மிகப்பெரிய அநியாயமாகும்.
அதனால் தான் அல்லாஹு தஆலா தன்னை அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர்ஹமுர் ராஹிமீன் கைருர் ராஹிமீன் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடியவன், அன்பும் கருணையும் இரக்கமும் நிறைந்தவன். இரக்கம் காட்டுகிறவர்களில் எல்லாம் மிக அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன் என்று தன்னை வர்ணிக்கக்கூடியவன் மனிதர்களை பார்த்து அழைக்கிறான், நீங்கள் என்னிடத்தில் வந்து தௌபா செய்தால் உங்களுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னிப்பேன். நீங்கள் உங்களுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைகிற வரைக்கும் தௌபா செய்தாலும் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். நீங்கள் தௌபா செய்தால், கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்தால் உங்களை மன்னிப்பேன் என்று அழைப்பு விடுக்கக்கூடிய அல்லாஹ், பெரும்பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தௌபா செய்யாமல் மௌத்தானால், பெரும்பாவம் என்றால் விபச்சாரம் செய்கிறான், மதுபானம் அருந்துகிறான், வட்டி சாப்பிடுகிறான், இப்படியான பெரும்பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தௌபா செய்யாமல் மௌத்தாகிவிட்டால் மறுமையில் அவனுடைய நிலையை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவனுடைய மஷீஅத்தின் கீழ், அவனுடைய நாட்டத்தின் கீழ் அவனை வைத்திருக்கிறான். விரும்பினால் மன்னிப்பான். இது நம்முடைய உறுதியான தெளிவான கொள்கையாகும். அவனை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் நரகத்தில் போட்டு தண்டித்து விட்டு அல்லாஹ் அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். சில நேரங்களில் அவனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் கிடைத்து அதன் மூலமும் அவன் சொர்க்கம் போகலாம், அல்லாஹு அலம். ஆனால் ஒரு மனிதன் இணை வைத்து விட்டு தௌபா செய்யாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் மறுமையிலே அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான், இணை அல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்கிறான். நல்ல அந்த வசனத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், இணை அல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னும் ஒரு எச்சரிக்கை செய்கிறான், வமை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர் மீது அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன் நார், அவர் ஒதுங்கும் இடம் நரகமாகும். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், இணை வைத்து அநியாயம் இழைக்கக்கூடியவர்களுக்கு மறுமையிலே உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக பிரார்த்தனையை மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்கள். அதாவது ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஸ்பெஷல் துஆக்களை கொடுத்திருந்தான். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த துஆவை அவர்கள் இந்த உலகத்தில் கேட்காமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள், மறுமையிலே தன்னுடைய உம்மத்திற்கு ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி. அந்த நபியும் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். உங்களிடத்தில் கேள்வி வரலாம், முஸ்லிம் முஷ்ரிக்காக முடியுமா என்று. கலிமா சொன்ன ஒருவன் எப்படி முஷ்ரிக்காக முடியும்? ஒரு இந்துவை சொல்லுங்கள், ஒரு பௌத்தனை சொல்லுங்கள், ஒரு கிறிஸ்தவனை சொல்லுங்கள், அல்லது வேறொரு நெருப்பு வணங்கியை சொல்லுங்கள். ஒரு கலிமா சொன்ன முஸ்லிம் எப்படி இணை வைக்கக்கூடியவனாக மாறுவான் என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சூரா யூசுஃபிலே சொல்கிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிற நிலையில் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்குதான் தௌஹீத் பிரச்சாரத்தின் முக்கியத்துவம் உணரப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேர் நம்மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். இந்த தௌஹீத்வாதிகளுக்கு யதார்த்தம் பேச தெரியாது, சமூகத்தை பற்றி கவலை கிடையாது, இவர்கள் சமுதாயத்தை பிரிக்கக்கூடியவர்கள், இவர்கள் சில்லறை பிரச்சனை பேசுகிறவர்கள் என்றெல்லாம் பல கோணங்களில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதைவிட மிக மோசமான குற்றச்சாட்டுகளை அந்த முஷ்ரிக்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்தார்கள். அல் அமீன் அஸ்-சாதிக் என்று அழைக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாவினால் நம்பிக்கைக்குரியவர், நாணயமிக்கவர் என்று போற்றி புகழ்ந்தார்களோ அதே நாவினால் அவர்களை பார்த்து காஹின், ஜோஷியன் என்று சொன்னார்கள், சாஹிர் சூனியக்காரன் என்றார்கள், ஷாயிர் கவிஞன் என்றார்கள், சமூகத்தை பிளவுபடுத்த வந்தவன் என்று சொன்னார்கள். எவர்கள் தங்களுடைய நாவினால் அவர்களை புகழ்ந்து தோளில் தூக்கி திரிந்தார்களோ, தலை மீது வைத்து பாராட்டி திரிந்தார்களோ, அவர்களே முகத்தில்
மண்ணள்ளி தூவி சபித்தார்கள். சுஜூது செய்யும் போது அவர்களுடைய தலையில் அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு போய் போட்டார்கள். இவைகள் எல்லாம் எதற்காக வந்தது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் போய் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே இபாதத் செய்ய வேண்டும். நீங்கள் சுஜூது செய்வதாக இருந்தால் உங்களுடைய தலை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் சாய்க்கப்பட வேண்டும். நீங்கள் கையேந்துவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனிடம் மாத்திரம்தான் உங்களுடைய கை உயர்த்தப்பட வேண்டும். நீங்கள் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். நீங்கள் நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அந்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்காக மாத்திரம்தான் நேர்ச்சை செய்ய வேண்டும் என்று அழைத்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவர்களுடைய பெண்களை தீண்டினார்கள், அவர்களுடைய பொருளாதாரத்தில் கை வைத்தார்கள், அவர்களிடத்தில் தலைமைத்துவம் கேட்டார்கள், அரசியலில் இறங்கினார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை இவர்கள் எதிர்க்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால், அவர்களுடைய பார்வையில் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த கடவுள்களுக்கு சக்தி இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இதே போன்றுதான் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் நம்மை பார்த்து நிறைய செய்திகளை சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு திட்டிய போதிலும் அவர்கள் அந்த சமூகத்தின் மீது கவலைப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் இணை வைப்பில் மௌத்தாகிவிட்டால், ஷிர்கோடு மௌத்தாகிவிட்டால் ஈடேற்றமே கிடையாது. அதே போன்றுதான் நாங்களும் இந்த சமுதாயத்தின் மீது நிறைய அக்கறை கொள்கிறோம், அடிப்படையில் அக்கறை கொள்கிறோம். இதை சமுதாயத்தில் உள்ள நிறைய பேர் புரிந்து கொள்ளவில்லை. எங்களுக்கும் மக்களோடு மக்களாக சேர்ந்து அல்லாஹு தஆலா நிறைய தௌஹீதில் உள்ள தாயிகளுக்கு, உலமாக்களுக்கு பேச்சாற்றலை கொடுத்திருக்கிறார். அந்த பேச்சாற்றல் சில நேரங்களில் மக்கள் கவலைப்படுவார்கள், இப்படி ஒரு குத்பா நம்முடைய மிம்பரில் ஓதப்பட்டால் எப்படி இருக்கும் என்றெல்லாம். அந்த பேச்சாற்றல்களையும் திறமைகளையும் வைத்து ஊர் தலைமைத்துவங்களை எடுக்கலாம், ஊரிலே பெரிய வசதிகளோடும் செல்வாக்கோடும் வாழலாம், மதத்தை வைத்து ஏமாற்றுகிறவர்களை போன்று இவர்களும் இருந்து விடலாம். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு உண்மையை சொல்ல வேண்டும். இந்த சமுதாயம் ஷிர்கிலே போய் விழுந்து விடக் கூடாது. இந்த சமுதாயம் ஷிர்கில் விழுந்து விட்டால் அவர்கள் நரகத்தின் விறகுகளாக நிரந்தரமாக ஆக்கப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே நாங்கள் இந்த பிரச்சாரத்தை எங்களுடைய அடிப்படையாக வைத்திருக்கிறோம். உண்மையிலே மார்க்கத்தை புரிந்து கொண்டவர்களின் அடிப்படையாக இதுதான் இருக்கும். அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே வணங்கப்பட வேண்டும். உண்மையிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருந்தால் நிறைய பேர் நம்முடைய சமூகம் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலுமே நாம் ஓதுகிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும், அல்லது நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நஅபுதுக என்று ஒன்று இருக்கிறது. நஅபுது என்றால் வணங்குகிறேன், நஅபுதுக என்றால் உன்னை வணங்குகிறேன். நஸ்தஈன் என்றால் உதவி தேடுகிறோம், நஸ்தஈனுக என்றால் உன்னிடம் உதவி தேடுகிறோம். ஆனால் நஸ்தஈனுக நஅபுதுக என்று சொல்லாமல் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றால் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம். இதுதான் அதனுடைய அர்த்தமாகும். இதை ஓதக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்திலிருந்து நாம் இதனுடைய அர்த்தத்தை சரியாக சொல்லிக் கொடுத்திருந்தால் ஏன் இந்த தர்காக்களில் இந்த மக்கள் இவ்வளவு மண்டியிட்டு கிடப்பார்கள்? அவுலியாக்கள் நல்லவர்கள், ஆனால் யார் அவுலியா என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் நான் ஜுப்பா போட்டு பெரிய தாடி வைத்து உங்கள் முன்னால் ஒரு நல்லவனாக காட்சி அளித்தால் நீங்கள் நினைக்கலாம் நான் நல்லவன் என்று. அவ்வளவுதான் உங்களால் முடியும். என்னுடைய மறுபக்கம் என்ன என்பது உங்களை யாருக்கும் தெரியாது. இதே போன்றுதான் உங்களுடைய நிலைமையும். உங்களுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. வெளிப்படையை பார்த்து நம்ம முடிவெடுப்போம். நல்லவர்கள் யார் என்பது அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்திருக்கிறான். அப்ப அவுலியாக்கள் நல்லவர்கள், அவர்கள் இறைநேசர்கள். ஆனால் யார் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் இந்த சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக, இந்த சமுதாயத்தை வைத்து வயிறு வளர்ப்பதற்காக இந்த கபர் வணக்கங்களை எல்லாம் புரோமோட் பண்ணி அவுலியாக்களை பற்றி அளவு கடந்த ஒரு நம்பிக்கையை சமுதாயத்தில் ஏற்படுத்தி அவர்கள் நினைத்தால் தான் மழை பெய்யும், அவர்களுடைய பேரில் கந்தூரி கொடுத்தால் தான் கடலில் மீன்படும், விவசாயம் செழிப்பாக வளரும் என்கிற சிந்தனை எல்லாம் ஊட்டி நம்முடைய மக்களை ஷிர்கின் போய் கொண்டு வைத்த நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் இருந்த மார்க்க போதகர்கள்
இது தப்பு, இது ஷிர்க், இது இணைவேத்தல் என்று சொல்ல பயப்பட்டார்கள். அவர்களுடைய வருமானம் பாதிக்கப்பட்டு விடும் என்கிற பயத்தில். இந்த நேரத்தில் தான் இலங்கை போன்ற நாடுகளிலே தௌஹீதை புரிந்து கொண்ட உலமாக்கள் வெளிப்பட்டார்கள். குறிப்பாக குர்நகலையிலே பரகஹதினி என்கிற ஊரிலே அப்துல் ஹமீத் பக்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இவர் நம்முடைய மக்கள் மத்தியிலே தர்வேஷ் ஹாஜியார் என்று அழைக்கப்படுவார். தர்வேஷன். இவர் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு இந்தியாவுக்கு போனார். இந்தியாவில் கொஞ்ச காலம் படித்துவிட்டு பிறகு பாகிஸ்தானுக்கு போய் படித்தார். பாகிஸ்தானில் இருந்து சவுதி அரேபியா மக்காவுக்கு சென்று மக்காவிலே மார்க்கத்தை படித்துவிட்டு இதுவெல்லாம் ஷிர்க் என்பதை புரிந்து கொண்டு இலங்கைக்கு வந்தார். அவருடைய சொந்த ஊரில் கபர்களை கட்டி மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த கபர்களை அன்றிருந்த சில இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடு உடைத்தெறிந்தார். பல தடவை ஜெயிலுக்கு சென்றார். நம்முடைய பிரதேசத்திற்கும் வந்தார். நிந்த ஊருக்கு வந்திருக்கிறார், கல்மக்குடிக்கு வந்திருக்கிறார். சாய்ந்த மருதிலே ஒருவருடைய மகளை திருமணம் செய்திருக்கிறார். துணிந்து எல்லா இடங்களிலும் போய் நின்று சொன்னால் நீங்கள் செய்வது ஷிர்க் என்றார். பரகஹதினிலே அவரை அடித்தார்கள். பல தடவை போலீசருடைய ஒத்துழைப்போடு அவரை ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். பயப்படவில்லை அந்த மனிதர். அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த மக்களை ஷிர்க்கிலிருந்து விடுவிக்க வேண்டும், தான் சுவர்க்கம் செல்ல வேண்டும், இந்த மக்களும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய விளைவை இன்று நாம் இலங்கையிலே பல இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று வருகிற அதே நேரத்தில் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதுதான் நம்முடைய நோக்கம் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்குவது, இது நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும். ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ்வை வணங்க முடியுமா? அவரவருடைய ஆசைக்கும் மனோ இச்சைக்கும் ஏற்ப அல்லாஹ்வை வணங்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிற அத்தனை முறையையும் காட்டித் தந்தார்கள். எல்லா முறைகளையும். எந்த அளவுக்கு என்றால் அன்புள்ள சகோதரர்களே, மிஅராஜ் போன நேரத்தில் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்குகிறான். அந்த தொழுகையை பெற்று வந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அந்த தொழுகையின் முறையை கற்றுக்கொண்டு பள்ளிவாசலின் மிம்பரில் ஏறி உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு நீங்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொன்றாக மிம்பரில் ஏறி இருந்து அவர்கள் எப்படி கை வைக்க வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சுஜூது செய்ய வேண்டும், சுஜூதில் எப்படி காலை வைக்க வேண்டும், அத்தஹியாத்திலே எப்படி உட்கார வேண்டும், ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழக் கண்டீர்களோ அப்படியே தொழுங்கள் என்றார்கள். அதே போன்று அவர்கள் இறுதி கட்டத்திலே ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு அவர்களோடு நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக வந்து நிற்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னை பார்த்து நான் எப்படி செய்கிறேனோ அப்படி உங்களுடைய ஹஜ்ஜை செய்யுங்கள் என்றார்கள். ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே வந்து ஒது செய்து காட்டுகிறார்கள். ஒது செய்து காட்டி விட்டு சொன்னார்கள், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒது செய்கிற முறை என்றார்கள். எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு வைக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்குள்ள எல்லா வழிகளையும் A to Z நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதற்கான மிக தெளிவான சான்று என்னவென்றால், டாய்லெட்டுகள் அக்ரமக்குமுல்லாஹ், டாய்லெட்டிலே நீங்கள் நுழையும் போது நுழைவதற்கு முன்னால் என்ன ஓத வேண்டும்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் கபாயிஸ் என்று ஓத வேண்டும். டாய்லெட் உங்களுடைய தேவையை முடித்து விட்டு நீங்கள் வெளியே வந்த பிறகு நீங்கள் வெளியே நின்று கொண்டு குஃப்ரானக என்று துஆ ஓத வேண்டும். நன்றாக கவனியுங்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வை வணங்குகிற முறையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால்
நாம கையால மடியால போட்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டிய தேவை இருக்கிறதா? மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் அவரவருடைய விருப்பத்திற்கேற்ப அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்தார்கள். அதனால் ஹிஜ்ரி 10-11 நூற்றாண்டுகளிலே காபத்துல்லாவிலே 4 மிஹ்ராபுகள். இப்ப இருக்கிற ஹரம் ஷரீஃப்ல போய் பார்த்தா அந்த நேரத்தில் ஹிஜ்ரி, இப்ப நம்ம ஹிஜ்ரி 1439 இருக்கிறோம், 15ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டிலே போய் பார்த்தால் காபத்துல்லாவிலே 4 மிஹ்ராபுகள் வைத்திருக்கிறார்கள். மிஹ்ராப் என்றால் இமாம் என்று தொழுவிக்கிற இடம். எதுக்கு 4 என்று கேட்டால், ஒன்று ஹனஃபிகாம், ஹனஃபி இமாம், ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிற இமாம் போய் அந்த மிஹ்ராபில் நின்றுதான் தொழுவார். அவருக்கு ஒரு டீம் வரும் தொழும் அவருக்கு பின்னால. இன்னும் ஒரு மிஹ்ராப் மாலிகி மதுஹபை பின்பற்றுகிறவருக்கு அந்த இமாம், மாலிகி மதுஹபை பின்பற்றுகிற இமாம் வருவார், மாலிகி மதுஹபை பின்பற்றுகிற மக்கள் வருவார்கள், அவங்க வேறொரு டைம்ல தொழுதுட்டு போவாங்க. அதுபோல ஷாஃபி இமாமை பின்பற்றுகிறவருக்கு ஒரு மிஹ்ராப், ஹம்பலி மதுஹபை பின்பற்றுகிறவருக்கு ஒரு மிஹ்ராப். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு தூதர், ஒரே தூதர் எல்லோருக்கும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று எல்லோரும் கலிமா சொல்லி இருக்கிறார்கள். எப்படி ஒரே மஸ்ஜிதிலே, ஒரே ஹரம் ஷரீஃபிலே 4 மிஹ்ராபுகள் உண்டானது என்று பார்த்தால், நம்முடைய மக்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பத்திற்கேற்ப. கடைசியில இந்த மார்க்கத்தை சொல்ல புறப்பட்டவர்களுடைய நிலை என்று பார்த்தா எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கிறாங்க. இதை எதிர்த்தோம்னா நமக்கு ஆபத்து. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஷாஃபி ஊருக்கு போனா ஷாஃபி, ஹனஃபி ஊருக்கு போனா ஹனஃபி ஸ்டைல், மாலிகி ஊருக்கு போனா மாலிகி ஸ்டைல், ஹம்பலி ஊருக்கு போனா ஹம்பலி ஸ்டைல் என்று அவர்களும் மார்க்கத்தை போட்டு சமாளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால சிலர் இன்றைக்கும் நீங்கள் இலங்கையிலே பார்க்கலாம். இப்ப இலங்கையில நம்ம ஒரு பரவலான ஒரு வெளிப்படையான ஒரு பித்அத்தாக கருதப்படுவது ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு கூட்டாக துஆ ஓதுவது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை A to Z கட்டி தந்தார்கள். எந்த அளவு கட்டி தராங்க என்றால், நீ எப்படி கையை தூக்கணும், தக்பீர் கட்டுறதுக்கு நீ எப்படி கையை தூக்கணும். 2 ரிவாயத் வருது, 2 அறிவிப்புகள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 2 முறையை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஒன்று, உன்னுடைய கை இப்படி விரிக்கப்பட்டிருக்கணும், உன்னுடைய பெருவிரல் ஷோல்டர் தோள்பட்டை வரை வர வேண்டும், இப்படி ஒரு ஸ்டைல். அல்லது உன்னுடைய இந்த பெருவிரல் காது சோனை வரை வர வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுகிற முறையை சொல்லி தராங்க. அத்தஹியாத்தில் இருக்கும் போது உன்னுடைய இடது கையால் இடது முழங்கால நீ பிடிச்சுக்கணும், வலது கையின் இந்த சின்ன விரலையும் மோதிர விரலையும் மடக்கிக் கொள்ள வேண்டும், பெருவிரலையும் நடுவிரலையும் சேர்த்து வட்டமாக்கிக் கொள்ள வேண்டும், உன்னுடைய சுட்டு விரலை நீட்ட வேண்டும். இப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லி தந்தவர்கள் தொழுகைக்கு பிறகு ஒரு துஆ இருந்தால் அதை சொல்லித்தராம போயிருப்பாங்களா? நிதானமாக நடுநிலையாக அல்லாஹ்வுக்காக நம்ம யோசிக்க வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இப்ப பெரிய நோட்டீஸ் அடிச்சு போட்டிருக்கிறோம் எல்லா பள்ளியிலையும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தரம், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன கேட்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ மஸீதா வஃப் அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்று துஆ ஓத பின்னால் இருந்தார்கள் ஆமீன் ஆமீன் என்று சொன்னாங்களா என்று கேட்டால் ஒருவராலே ஆதாரம் தர முடியாது. இல்ல, சுத்தி விளைப்பாங்க. குர்ஆன்ல வலவாலீன் என்று சொன்னோனே எல்லாரும் ஆமீன் சொன்னாங்களா இல்லையா? என்ன ஆதாரம் என்று பாருங்க. வலவாலீன் என்று சொன்ன உடனே எல்லாரும் ஆமீன் சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் என்றால், குர்ஆன்ல ஒரு இமாம் ஓதுறார், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். இப்ப ஆமீன் சொல்லுங்க. வலவாலின் என்று ஆமீன் சொல்றாங்க என்ற ஆதாரத்தை நீங்க சொன்னால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்றது ஒரு துஆ தானே, குர்ஆன்ல வர ஒரு துஆ. இமாம் இஷா மக்ரிப் தொழுகையில, இஷா தொழுகையில, தராவீஹ் தொழுகையில, சுபஹ்ல ஓதுறாரே, அந்த டைமுக்கும் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். சொல்ல மாட்டாங்க.
அப்ப இதெல்லாம் தெளிவான ஆதாரம் இல்லை. நான் சொல்ல வர விஷயம் கூட்டுதுவா பற்றி அல்ல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டால், இதை புரிந்து கொண்ட சிலர் என்ன செய்வாங்கன்னா, கூட்டுதுவா இல்லாத பள்ளிக்கு போனா ஓதுறல்ல, அந்த பள்ளியில தொழுவிக்க போனா அவங்க சத்தம் போட்டு பிஸ்மி மோத மாட்டாங்க, கூட்டுதுவா மோத மாட்டாங்க. ஓதுற பள்ளிக்கு போனாங்க என்றால் பிஸ்மியின் சத்தம் போடுவாங்க, கூட்டுதுவா மோதுவாங்க, குனுத்து மோதுவாங்க. இங்கே நாம் எதை பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால், சரி பிழையை மக்களுக்கு சொல்ல வரவில்லை. இது சரி இது பிழை என்று அடித்து சொல்ல வேண்டியவர்கள் மக்களுடைய விருப்பத்திற்கேற்ப மார்க்கத்தை கொண்டு போகிறார்கள். கூட்டுதுவா இல்லாத பள்ளிக்கு போனா இல்லை, இருக்கிற பள்ளிக்கு போனால் இருக்கிறது. இப்படியானவர்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது. ஊரான் எவ்வளவு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஊரான் எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை. கள்ளன் என்று சொல்லட்டும், இஸ்ரேலியன் என்று சொல்லட்டும், யூதன் என்று சொல்லட்டும், எங்கிருந்து பணம் வருகிறது என்று சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. என்னிடம் தீன் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீனை நான் சரியாக எத்தி வைக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நான் போய் நிற்க வேண்டி வரும் என்கிற பயத்தோடு அடித்தாலும் உதைத்தாலும் இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பவன் தான் உண்மையாக மார்க்க அறிஞனாக இருக்க முடியும். அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்கிற விஷயம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமல் போனதற்கான காரணம் இது. அதனால மக்களும் பழையிட்டா, மக்களை குறை சொல்லலாது. எவ்வளவு மக்கள் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு யோசிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நேர்வழியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் எல்லாம் நீங்க உங்களுக்கு இந்த ஒரு வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு பயான் நிகழ்ச்சி நடத்துறது பெரிய சேலஞ்ச். அடிக்க வருவாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட், எவ்வளவு பிரச்சனைகள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நிறைய பேர் அதை புரிந்து ஏசியவர்கள், அடித்தவர்கள், அடிக்க வந்தவர்கள், போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் எல்லோரும் அல்லாஹு தஆலா கொடுத்த அக்லை வைத்து மார்க்கத்தின் ஆதாரங்களின் அடிப்படையில் மார்க்கத்தை யோசித்தார்கள். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். மக்களுக்கு எல்லோரும் இந்த மௌலவிகளும் பயந்திருந்தால், மக்கள் நம்மளை ஏசுவார்கள் திட்டுவார்கள் என்று பயந்திருந்தால், கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த தீன் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்குமா? இன்றைக்கும் அதே நிலைதான். அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை வீணாக படைக்கவில்லை, மனிதனுக்காக வேண்டி பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்திருக்கிறான். மனிதனை வீணாக படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு மனிதனை படைத்த நோக்கத்தை சொல்லும் போது, என்னை மாத்திரம் வணங்குவதற்காக வேண்டி அவனை படைத்தேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் இந்த மனிதன் வணங்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சவால் ஷிர்காகும். அந்த ஷிர்க்கிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு பைஅத் செய்ய வருகிற முஸ்லிம்களிடத்தில் சொல்லுவார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ் வ இன் ஹுர்ரிக்த வ குத்திஅத. நீ நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டாலும், குத்திஅத் என்ற சாப், துண்டு துண்டாக நீ அறியப்பட்டாலும் நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே என்றார்கள். ஏனென்றால் உலகத்தில் நீ கொஞ்ச காலம் தான் இருக்க போறாய். நீ எவ்வளவு துள்ளினாலும், எவ்வளவு ஆட்டம் போட்டாலும், எவ்வளவு பெருமை அடித்தாலும், எவ்வளவு கர்வம் கொண்டாலும், எவ்வளவு தர்க்கங்களை நீ செய்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக நீ இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களை கொண்டவனாக நீ இருந்தாலும், உலகத்தில் நீ வாழப்போகிற காலம் கொஞ்சம். அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தின் ஆயுள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். கொஞ்ச காலம் வாழ போறோம். அதுக்கு பிறகுதான் ஒரு முஃமின் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதை உணர்வான். அதுக்கு பிறகுதான் வாழ போறோம். அந்த வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால் பர்ஸஹுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷரிலே உள்ள வாழ்க்கை, அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை சீராக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. கடைசி வரைக்கும் ஷிர்கின் சாயல் கூட பிள்ளைக்காக, மனைவிக்காக, வியாபாரத்திற்காக என்ற பேச்செல்லாம் வரக்கூடாது. இன்னைக்கு கல்மியில் இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கு நிறைய பேர் போவாங்க. என்னதுக்கு போறேன்னு பிள்ளைகள் கூட்டி போக சொல்லிச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷிர்க் சகோதரர்கள் அங்க நடக்கிறது. ஒரு அசிங்கமான ஆபாசமான ஒரு நடன காட்சி காட்டப்படுகிறது என்றால் அதை பார்ப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வீர்களா? நிச்சயமாக அழைத்து செல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் அது அசிங்கம், ஆபாசம், விரசம் என்பதனால். இந்த அசிங்கம், ஆபாசம், விரசம் எல்லாவற்றையும் தாண்டிய மிகப்பெரிய கொடுமை, அநியாயம், அக்கிரமம் என்றால் அது அல்லாஹ்வுக்கு வைக்கப்படக்கூடிய ஷிர்காக இருக்கிறது. அதை பார்க்கிறதுக்கு
அதை அரங்கேற்றுவதற்கு மக்கள் வருகிற இடத்துக்கு இந்த பிள்ளைக்காக, மனைவிக்காக, வியாபாரத்திற்காக என்று போவதாக இருந்தால் கொஞ்சம் நாம் நிதானமாக யோசிக்க வேண்டும். எனவே ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்டான் என்றால் அல்லாஹுக்கு அவன் கடைசி வரைக்கும் அவனுடைய உயிர் போனாலும் சரி, அவனுடைய மானம் போனாலும் சரி, ஒவ்வொருத்தராக அவனுடைய குடும்பத்தில் அறிந்து குவிக்கப்பட்டாலும் சரி, அவனுடைய நெற்றியில் துப்பாக்கி வைக்கப்பட்டாலும் சரி, அவனுடைய கழுத்தில் கட்டி வைக்கப்பட்டாலும் சரி, கடைசி வரைக்கும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டான். அதே போன்று அல்லாஹுவை வணங்குவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்கிற மனிதன் அவனுடைய ஒவ்வொரு வணக்கத்திற்கும் முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் கொள்ளுவான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, அதான் நான் செய்வேன். இப்ப இன்றைக்கு என்ன சொல்றோம்? புகாரியில் இத்தனையாவது ஹதீஸ். உதாரணமா நம்ம காலத்துல வர பெரிய ஒரு இஷ்யூ ரமலான்ல தராவீஹ் தொழுகை. புகாரியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 விட அதிகமாக தொழுததில்லை. இது புகாரில வாரது. இது நிந்த ஒரு ஜாமி தௌஹீத் இட்டு கட்டினதும் இல்ல, தர்வேஷ் ஹாஜியார் சொன்னதும் இல்ல, அல்லது சவுதியில இட்டு கட்டப்பட்ட செய்தியும் கிடையாது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற புகாரில. இதை சொன்ன உடனே என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ், அப்படியா, நாங்களும் அப்படித்தான் செய்யணும். இதுதான் நான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்ட வேண்ட பதிலாக இருக்க வேண்டும். என்ன சொல்றோம்? 23 நியாயப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள். காற்று ஆயாரம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள். நம்ம அது சஹீஹா லைஃபா என்ற ஆர்கியுமென்ட்க்கு போகாம மேலோட்டமா பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11க்கு மேல் தொழவில்லை என்று வருகிறது. அதை எடுப்பாயா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 தொழுதார்கள் என்பதை எடுப்பதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி என்ன என்று தான் பார்க்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவாக பார்த்தார்கள், அணுவாக பின்பற்றினார்கள். மார்க்கம் இல்லாத விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினார்கள். உதாரணமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த சுன்னாவை பின்பற்றுறதுல மிக ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு நபித்தோழர். ஒரு நாள் எல்லோரோடும் போகும்போது நிறைய பேர் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இவர் கொஞ்சம் தூரம் தனியே நடந்து போனார். நடந்து போய் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வாரார். குந்திக்கு இருந்துச்சு. வந்தவனே கேட்கிறாங்க, எங்க போன, என்ன செஞ்சாங்க? அவர் சொன்னார், ஒரு நாள் நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் இவ்வழியே வந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல சிறுநீர் கழித்தார்கள். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய சான்ஸ் கிடைச்சோடனே நானும் அவடத்தை போய் உட்கார்ந்து இருந்துட்டு வாரேன் என்றார். இன்னும் ஒரு நாள் நிறைய பேர் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல வழி, அழகான வழி. போகும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீர்னு தலையை குனிஞ்சிட்டு போனாங்க. கொஞ்சம் இப்படி குனிஞ்சிட்டு போறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒன்றும் இல்லை, தலையை குனிஞ்சிட்டு போறார், என்னன்னு கேட்டாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் வரும்போது இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த மரத்துக்கு கீழே குனிஞ்சிட்டு போனாங்க. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் செஞ்சுட்டு போறேன் என்றார். இது மார்க்கம் கிடையாது, எல்லோரும் செய்யணும் என்ற அவசியமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை புரிந்து கொண்ட விதம், அவர்கள் மீது வைத்த மரியாதை, அன்பு, அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை, இந்த ஆசை நமக்கும் வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தான் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வை வணங்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் எந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களை சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவற்றை அவர்களுடைய உம்மத்திற்கு முழுக்க கற்றுக் கொடுத்து விட்டார்கள். எந்த விஷயங்கள் எல்லாம் நரகத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவை அனைத்தையும் எச்சரிக்கை செய்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் நானும் உங்களுக்கு செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த டாய்லெட்டுக்கு போற விஷயத்தையே சொல்லி தந்துட்டாங்கன்றா, தொழுகையுடைய விஷயம், ஜனாசாவுடைய விஷயம், குழந்தை பிறக்கிற விஷயம், திருமண விஷயம், ஹஜ்ஜுடைய விஷயம், உம்ராவுடைய விஷயம், இவற்றை சொல்லித் தராமல் போயிருப்பார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும். எல்லாத்துக்கும் வழிகாட்டல் இல்லையா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இல்லை என்ன அர்த்தம்? அது இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி இல்லை என்றால் அது மார்க்கத்தில் உள்ளது அல்ல.
மார்க்கத்தில் உள்ளதாக இருந்திருந்தால் அவர்கள்தான் முதலில் அதை செய்து காட்டியிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு சொல்லிவிட்டு தான் சென்றார்கள். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் முன்னால் எழுந்து பேசினார்கள். அவர்கள் பேசியது மிக உருக்கமான ஒரு உரை. அந்த உரையை கேட்டு எங்களுடைய உள்ளமெல்லாம் அப்படி நடுங்கி பயந்து போய் எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. இப்படியே சொல்கிறார், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் வஜிலத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உரையை பார்த்தால் விடை பெறுகிற ஒருவருடைய உரை போன்றிருக்கிறது, உலகத்தை விட்டு பிரிய போகிற ஒருவருடைய உரை போன்றிருக்கிறது. ஃபௌசினா, எங்களுக்கு வசியத் செய்யுங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நான் வசியத் செய்கிறேன். வஸ்ஸம்இ வத்தாஆ, உங்களுக்கு ஒருவர் தலைவராக அமீராக நியமிக்கப்பட்டு விட்டால் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை வசியத் செய்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு முன்னறிப்பு செய்கிறார்கள். فإنه من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا. எனக்கு பிறகு யார் உயிர் வாழ்கிறாரோ அவர் மார்க்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். நல்லா இந்த விஷயத்தை கிரகித்துக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு பிறகு உயிர் வாழக்கூடியவர்கள் மார்க்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். அப்படி கருத்து வேறுபாடுகள் வரும்போது நீங்கள் விரக்தி அடைந்து குழம்ப வேண்டாம். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, நீங்கள் என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடியுங்கள். வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன மின் பஅதி, எனக்கு பிறகு நேர்வழியில் செல்லக்கூடிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுடைய சுன்னாவை பற்றி பிடியுங்கள். அப்து அலைஹா பின் நவாஜித், அந்த சுன்னாவை உங்களுடைய கடைவாய் பற்களால் இறுக பற்றி பிடியுங்கள். எப்ப கருத்து வேறுபாடுகளை நீங்கள் காணும் போது, நான் ஷாஃபி, நீ ஹனஃபி, நீ ஹம்பலி, நீ அந்த இயக்கம், நான் இந்த இயக்கம் என்று போகாதீர்கள். நீங்கள் என்னுடைய சுன்னத்தை உங்களுடைய கடைவாய் பற்களால் பற்றி பிடிங்க. கேளுங்க, ரசூலுல்லாஹுடைய சுன்னா எது, ஹதீஸ்ல எது வருகிறது என்று கேளுங்கள், அதை உங்களுடைய கடைவாய் பற்களால் பற்றி பிடியுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இந்த எச்சரிக்கையிலே என்ன சொல்றாங்க, மார்க்கத்தில் புதிதா வரும் என்று சொல்கிறார்கள். நான் காட்டித்தராத புதுமைகள் இந்த மார்க்கத்தில் வரும், அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்படி வரக்கூடிய புதுமைகள் எல்லாம் வழிகேடுகள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், அபூ தாவூத் போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாகும். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டோமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இம்மையிலும் நாம் சந்தோஷமாக வாழலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம். நாம் வீணாக படைக்கப்படவில்லை. நாம் படைக்கப்பட்ட முழு நோக்கமும் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பது. அல்லாஹ் ஒருவனையே வணங்குவது என்பதில் அல்லாஹுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணை வைத்து விடக் கூடாது. அல்லாஹ் ஒருவனிடம் மாத்திரமே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே ஆபத்தில் அழைக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே நம்முடைய தலை சாய்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே நேர்ச்சை செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒருவனின் மாத்திரமே தவக்குல் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் ஒருவனை வணங்குவது என்பது எப்படி என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த முறையில் அல்லாஹ்வை வணங்குவோமாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த முறையில் அல்லாஹ்வை வணங்குவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவு செய்தவர்களாக ஆகுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.